வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 27 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இப்ப நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் சார்கி மற்றும் மாங்கன் ஹிமாச்சல பிரதேசம்? எந்த மாநிலத்தின் நடனம் கர்மா மற்றும் ஷார்குல் ஜார்க்கண்ட்? எந்த மாநிலத்தின் நடனம் கர்கா மற்றும் குட்டார் கர்நாடகா? எந்த மாநிலத்தின் நடனம் சர்குலா மற்றும் சலபுதோனி மத்திய பிரதேசம்? மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பைகாஸ், பாரியா, கட்காரி, முரியாஸ், கோர்கு, மவாசி, பர்தான் மற்றும் ஷகாரியா. அன்னை தெரேசா 1980ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. துளசிதாஸ் சாகித்ய ரத்னா, கிருஷ்ண கீதாவளி, வினய பத்திரிகா, ரத்ன ராமாயணம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் திருத்தம், விகிதிசார பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலை தென்னாப்பிரிக்க நாட்டிலிருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 இருந்து 2017 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 9B கூட்டுறவு சங்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. தாமார் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் போலானா சாகே தலைமையில சோட்டா நாக்பூர்ல நடந்துச்சு. குஜராத்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை தாங்ஸ் தர்பார், சாம்லாஜி ஃபேர், பத்ர பூர்ணிமா. என்னைக்கான திட்டம்? சட்டா திட்டம் மற்றும் PM அன்னதத்தா ஆயி சனரக்ஷன் அபியான் 2018ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. மிஷன் சாகர் மற்றும் ஆயுஷ்மன் சகாக்கர் திட்டம் 2020. PM போஷான் சக்தி நிர்மான் அபியான் 2021. அக்னிபாத் பாதுகாப்பு கொள்கை சீர்திருத்தம் 2022. 2025ஆம் ஆண்டு மேஜர் லீக் கிரிக்கெட் பட்டத்தை வென்ற அணி எது? MI நியூயார்க். கலிங்க ரத்னா விருதை பெற்றவர் யார்? தர்மேந்திர பிரதான். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட தலம் எது? செஞ்சிக்கோட்டை மற்றும் மராட்டிய ராணுவ நிலப்பரப்புகள். போலி திறவைகளுக்கு எதிராக ஆபரேஷன் கலாநேமியை தொடங்கிய மாநிலம் எது? உத்தரகாண்ட். இந்திய ஹேண்ட்பால் சங்கத்துடன் 3 ஆண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ஒளிபரப்பாளர் யார்? பிரசார் பாரதி. தி ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஷிகார் தவான். சஞ்சீவ் சோப்ரா சிறந்த சமரசவாதி, லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் இந்தியாவின் மாற்றம்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அருண் ஷின்கால், தேவேந்திர குமார் சர்மா, ராமானுஜன் ஒரு சிறந்த கணிதவியலாளரின் பயணம். பந்தாரு தத்தாத்ரேயா, ஜன்தானி கி கஹானி மேரம் ஆட்டம் கதா. ஹுமான்ஷு ராய் PMO, பல ஆண்டுகளாக பிரதமர் அலுவலகம். ஸ்ரீநாத் ராகவன் இந்திரா காந்தி மற்றும் இந்தியாவை மாற்றிய ஆண்டுகள். AK பட்டாச்சாரியா இந்தியாவின் நிதி அமைச்சர்கள். இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் ஹாக்கி ப்ரோ லீக் 2025 பாலிகிராஸ் மேஜிக் திறன் விருதை வென்றவர் யார்? தீபிகா ஷெராவத். ரோத்ரி மற்றும் ஐதானா பொன்மதி பாலோண்டியார் விருதும் FIFA சிறந்த வீராங்கனை விருது வாங்கியிருக்காங்க. ஹர்மன்பிரீத் மற்றும் சவிதா புனியா ஹாக்கி இந்தியா வருடாந்திர விருதுகள்ல ஆண்டின் சிறந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் வீராங்கனை விருதுக்கான பல்பீர் சிங் சீனியர் விருது வாங்கியிருக்காங்க. லாரஸ் உலக விளையாட்டு வீரர் விருதுகள். மாண்டோ டுப்ளண்டிஸ் ஆண்டின் சிறந்த விளையாட்டு வீரர் விருதும், சைமோனோ பைல்ஸ் ஆண்டின் சிறந்த விளையாட்டு வீரர் விருதும் வாங்கியிருக்காங்க. செரனா வில்லியம்ஸ் ஆஸ்டூரியஸ் இளவரசி விருது. எந்த ஆயுதப்படை ஆபரேஷன் சிவாவை தொடங்கியது? இந்திய ராணுவம், அதாவது இந்தியன் ஆர்மி தொடங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அமர்நாத் யாத்ரா. அமர்நாத் யாத்திரை நிறைய பேர் மேற்கொள்வாங்க. அவங்களோட ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்காங்க, பாதுகாப்பு. BSF ஆபரேஷன் சதுகாவா தொடங்கியிருக்காங்க. இந்திய நாடு மியான்மர் நாடுக்கு உதவி பண்ண ஆபரேஷன் பிரம்மா தொடங்கியிருக்காங்க. இந்திய ராணுவம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் காவல்துறை மற்றும் CRPF அவந்திபுரால ஆபரேஷன் நடார் தொடங்கியிருக்காங்க. இஸ்ரேல் ஈரானிய அணுசக்தி தளங்களை குறிவைத்து ஆபரேஷன் ரைசிங் தன் தொடங்கியிருக்காங்க. இந்தியா ஈரான் நாட்டுல இருந்து இந்திய நாட்டினரை வெளியேற்ற ஆபரேஷன் சிந்து தொடங்கியிருக்காங்க. ஈரான் நாடு இஸ்ரேலை தாக்க ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 தொடங்கியிருக்காங்க. எந்த நாள் உலக சதுரங்க தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 20. ஜூலை மாதத்தின் முதல் சனிக்கிழமை சர்வதேச கூட்டுறவு தினம். ஜூலை 2 உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம். ஜூலை 7 உலக சுகாலி மொழி தினம். ஜூன் 27 குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவன தினம். ஜூன் 30 உலக சிறுகோள் தினம். ஜூலை 6 உலக கிராமப்புற மேம்பாட்டு தினம். ஜூலை 15 உலக இளைஞர் திறன் தினம். ஜூலை 7 உலக உயிரி தயாரிப்பு தினம். ஜூலை 17 சர்வதேச நீதிக்கான உலக தினம். நிலப்பதிவுக்காக மை டீட் NGDRS பைலட் திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கி உள்ளது? ஹிமாச்சல பிரதேசம்.
முளைத்தீயை வணிக ரீதியாக வளர்க்க தொடங்கிய முதல் மாநிலம் ஹிமாச்சல பிரதேசம். மணிகரன் யாத்திரை தலம் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. ராஜீவ் காந்தி வன் சமர்தன் யோஜனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 600 மில்லியன் ஆண்டுகள் பழமையான ஸ்ட்ரோம்போலைட்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க சம்பகாட் அப்படிங்கிற இடத்துல. ரேஷன் விநியோகத்திற்காக முக அங்கீகாரத்தை செயல்படுத்திய இந்தியாவின் முதல் மாநிலம் ஹிமாச்சல பிரதேசம். கேரளாவில் இந்தியாவின் முதல் ரோரோ படகு சேவைக்காக தொடங்கப்பட்ட 2 உயர் தொழில்நுட்ப படகுகளின் பெயர் என்ன? கங்கோத்ரி, இன்னொன்னு துவாரகை. கோவா மாநிலம் ஷிக்மோ மண்டோ லடேன் சொல்லக்கூடிய பண்டிகையை கொண்டாடுவாங்க. இந்தியாவின் 2வது பெரிய கேபிள் பாலம் ஜுவாரி பாலம் கோவால அமைஞ்சிருக்கு. கோவா மாநிலம் கிராமின் மித்ரா திட்டம், கிரகார ஆதார் திட்டம், பீமா சாக்கி யோஜனா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. புஞ்சையில ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய் வீட் லீஃப் ரஸ்ட், புக்குஷன் ரிகான் டிட்டல் ஏற்படுது. பிரவுன் லீவ் ஸ்பாட் ஆஃப் ரைஸ், பைபோலரிஸ் வரிசையில் ஏற்படுது. கிரீன் ஏர், டவுனி மில்டியூ ஆஃப் வெஞ்சரா, ஸ்கலரஸ்போரா கிராமிகோலாவால் ஏற்படுது. பவுடரி மில்டியூ ஆஃப் கிரேப், எரிசிபி நெக்காட்டரில் ஏற்படுது. பொட்டேட்டோ வாட் டிசீஸ், பிளாக் ஸ்காப் இல்ல பொட்டேட்டோ டியூமர், சின்கைட்ரிக்கம் எண்டோபயோட்டிகமால் ஏற்படுது. ஸ்மட் ஆஃப் பஜ்ரா டோலியோஸ்போரம் பெனிசிலாரி. லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ பைட்டோதொரா இன்வெஸ்டன்ஸ். ஏர்லி பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ ஆல்டர்னேரியா சலானி. கிரேப் அண்ட் ரஸ்ட் குலட்டட்ரிக்கம் ஃபால்கட்டம்.